தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நம்ம அட்டவணைப்படி 133வது நாள் 15/6/2025. ஏற்கனவே சொல் அகராதி அப்படின்ற அடிப்படையில ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும், ஒவ்வொரு வகுப்புகள்லயும் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதற்கு இணையான விளக்கங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில புதிய பாடத்திட்டங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகள பார்த்தோம். தொடர்ந்து சமச்சீர் பாடப்பகுதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு நாம பார்க்க போறது 8ஆம் வகுப்புல சமச்சீர் பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எந்தெந்த மாதிரி இருக்குது, செய்யுள் சார்ந்து அதற்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றத தான் இந்த பகுதியில நமக்கு பார்க்க போறோம். சுடர் அப்படின்றது எத மையப்படுத்தி வருது நமக்கு? ஒளி, ஆனந்தம், மகிழ்ச்சி. பராபரமே அப்படின்றது என்ன? மேலான பொருளே அப்படின்னு இறைவன குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா அங்க நமக்கு இடம்பெறுது. வினை அப்படின்றது செயல், காப்பு காவல், நீரவர் அப்படின்னா அறிவுடையோர், கேண்மை அப்படின்னா நட்பு, பேதையார் என்பது அறிவிலாதாரை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. நவில்தோறும் கற்க கற்க, நயம் இன்பம், நகுதல் சிரித்தல், நட்டல் நண்பு அப்படின்னா என்னது? நட்பை குறிக்கக்கூடிய சொற்களாத்தான் இந்த இடத்துல நமக்கு இடம்பெறுது. இடித்தல், கடிந்துரைத்தால், கிழமை, உரிமை, முகநக, முகம் மலர, அகம், உள்ளம் அப்படின்ற. இப்ப திருக்குறள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளாத்தான் நமக்கு முதன்மையா இடம்பெறுது இல்லையா? அப்ப அந்த வார்த்தைய படிக்கும்போது நமக்கு திருக்குறள நினைவுபடுத்திக்கணும். அது கடந்து அந்த திருக்குறள் சார்ந்த விளக்கம் தான் அந்த பகுதியில நமக்கு பதிலாவும் இருக்கு. ஆறு அப்படின்றது என்னது? வழி அப்படின்னும் அர்த்தம். நல்வழி அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. உய்த்து, செலுத்தி, அல்லல், துன்பம், உடுக்கை, உடுக்கை இழந்தவன் கைபோல அங்க இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப ஆடை, இடுக்கண்ணா துன்பம், களைவது அப்படின்றது நீக்குவது. கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல், ஊன்றும், தாங்கும், புனைதல், புகழ்தல். புல் அப்படின்னா என்ன? கீழான. இதே இந்த லகரம், பொதுலகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா, பறவைகள குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. குளவி அப்படின்றது குழந்தை. பிணி, நோய். கலர்தல் அப்படின்னா பேசுதல் அப்படின்னு அர்த்தம். மயரி, மயக்கம். சலவர், வஞ்சகர். செறுநர், அ செறுவார் எல்லாமே பகைவர குறிக்கக்கூடிய வார்த்தை தான். மண்ணுயிர், நிலைபெற்ற உயிர். மண்ணு அப்படின்ற வார்த்தை இந்த 2 சுழி நகரம் வந்தாலே என்னது? நிலை பெற்ற அப்படின்னு அர்த்தம். குவை, குவியல். முட்டு அப்படின்னால என்னதான் அர்த்தம்? குவியல் அப்படின்னு தான் அர்த்தம். பாரன், மன்மதன். வல்லை அப்படின்றது வல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உலக்கைப்பாட்டு. அழகு அப்படின்றது கோழியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வடி அம்பு, வடிக்கப்பட்ட அம்பு. விசும்பு, வானம். செற்றான், வென்றான். அரவு, பாம்பு. அரவம் அப்படின்னு வார்த்தை கூட நமக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. பிள்ளை குருகு அப்படின்னா நாரை குஞ்சை குறிக்கக்கூடிய வார்த்தை. கடா, மேதி எல்லாமே என்னது? எருமை தான். வெளவி, கவ்வி, சங்கின் பிள்ளை, சங்கு குஞ்சுகள். கொடி, பவளக்கொடி. கோடு, கொம்பு, களி, உப்பங்களியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். திரை, அலை. மேதி, எருமை. கள், மது அப்படின்னாலுமே தேன் அப்படின்ற அர்த்தத்துல தான் நமக்கு வரும். புல், பறவைகளை குறிக்கக்கூடியது. அதுல அன்னம். சேடி, தோழி. ஈர் இருவர். மொத்தம் எத்தன பேரு? 4வர். ஊசலாடுற்றால், மனம் தடுமாறினாள். செம்மைசேர், புகழ்மிகு. கடிமாலை, மணமாலை. கடிநகர், காவல்மிக்க நகர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? கடிமலர், மணமிகுந்த மலர் அப்படிங்கிறது தான். சூழ்விதி, நல்வினை. தார்னா மாலை. ஹாசினி, நிலம். நன்னுதல், அழகிய நெற்றி. நல்ல நுதல் அப்படின்றது தான் அந்த வார்த்தை. சரியா? வெல்கி, நாணி. களிகூர, மகிழ்ச்சி பொங்க. வயவேந்தே அப்படின்னு நமக்கு செய்யுள் பகுதியில இடம்பெற்றிருக்கும். எத குறிக்குது? வெற்றி வேந்தனே அப்படின்ற அர்த்தத்துல நமக்கு வருது. ஒண்தாரை, ஒளிமிக்க மலர் மாலை. மல்லல், வளம். மடநாகு, இளைய பசு. மழவிடை, இளங்காளை. செம்மாந்து, பெருமிதத்துடன். மருகு, அரசவீதி. மது, தேன். தியங்கி, மயங்கி. சம்பு, நாவல். மதியம், மதின்னா என்னது? நிலவு. வாய்மை, உண்மை. களையும், நீக்கும். வன்மை, வள்ளல் தன்மை. துலங்குதல், விளங்குதல். சேய்மை, தொலைவு.
தவம் அப்படின்றது எத குறிக்குது? பெரும்பேறு, திடம், உறுதி, மெய்ஞானம், மெய்யறிவு, உபாயம், வழிவகை, நகை, புன்னகை, முகை, மொட்டு எல்லாமே என்னது? மலரினுடைய ஒரு நிலை. போதும் அப்படிதான். தாது அப்படின்றது எத குறிக்குது? மகரந்தத்த குறிக்குது. பொய்கை, குளம், பூகம் அப்படின்றது கமுகம், பாக்கு மரம். இளம் பாக்க என்ன சொல்லுவாங்க? கமுக கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. திறல், உரன், உரம் எல்லாமே என்னது? வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். மறம் அப்படின்னா வீரம், மறவர், வீரர். வழக்கு, நன்னெறி, ஆன்ற, உயர்ந்த, நயன், நேர்மை, நன்றி, உதவி, நகையுள்ளும், விளையாட்டாகவும், பாடறிவார், நெறியுடையார், மாய்வது, அழிவது. இந்த அறம் அப்படின்றது என்னது? வாளை கூர்மையாக்கக்கூடிய ஒரு கருவி. மயங்கொலி பிழைகள்ல இத நம்ம படிப்போம். அறம், அறம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஒப்பீடு நமக்கு குடுத்திருப்பாங்க. நண்பு, நட்பு, நயம் இல, தீங்கு இனிமையற்ற, கடை, இழிவு, நகல்வல்லர், சிரித்து மகிழ்பவர், மாயிரு ஞாலம், மிகப்பெரிய உலகம், திரிந்தற்று, திரிந்தது போன்று, உவமைதான். அற்று அப்படின்னாலே. சரிங்களா? பசியறாது, பசித்துயர் நீங்காது, அயர்ந்த, களைப்புற்ற, நீடிய, தீராத, வான்பெற்ற நதி அப்படின்னா என்னது? கங்கையாறு. துழாய் அலங்கல் அப்படின்னா துளசி மாலையை குறிக்கக்கூடிய சொல். கலாபம், சந்தனம், புயம் வழக்கு மொழியில அதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? புஜம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். சரியா? அப்ப அது எதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு நமக்கு? தோல் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. தை வந்து தொட்டு தடவி, ஊன், தசை, கரி அப்படின்ற அர்த்தத்துல தான் வரும். ஊன் உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். பகலி, அம்பு, நாமம், பெயர், இருநிலம், பெரிய உலகம், மாயிரு ஞாலம்னாலும் பெரிய உலகம்னு அர்த்தம். கைம்மாறு, பயன், மாசற்ற, குற்றமற்ற, தேட்டையிட, செல்வம் திரட்ட, மீட்சி, மேன்மை, மாள, நீங்க, மதி, நிலவும் வரும், அறிவும் வரும், அமுத கிரகணம், குளிர்ச்சியான ஒளி, உதயம், கதிரவன், மதுரம், இனிமை, நறவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேன். கள் அப்படின்னும் படிச்சிருக்கிறோம் இல்லையா? தேன். கழுவு துகளர், குற்றமற்றவர், சலதி, கடல், சலவர் அப்படின்னா பகைவர்ன்னு அர்த்தம். அழகு இல், அளவில்லாத, புவனம், உலகம், மதலை அப்படின்னா என்னது? குழந்தை. பருதிபுரி, கதிரவன் வழிபட்ட இடம். அதாவது வைத்தீஸ்வரன் கோயில அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. 8ஆம் வகுப்புல இந்த அளவுல வார்த்தைகள் குடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து 9ஆம் வகுப்புல ஒரு பயிற்சி பகுதியா ஒரு சில வார்த்தைகள் பார்த்துடலாம். உளவாக்கல், உண்டாக்குதல், நிலை பெறுத்தல், காத்தல். நீக்கல்னா என்னது? அழித்தல். நீங்களா, இடை விடாது, அழகிலா, அளவற்ற, அன்னவர் அத்தகைய இறைவர், தலைவர் இறைவர், சரண் அடைக்கலம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அகழ்பவர் அப்படின்னா தோண்டுபவர். அகழ்வாரை தாண்டும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்ப பூமி பொறுமையா இருக்கிற மாதிரி நம்மளோட்ட இழிவுபடுத்துறவங்ககிட்ட நாமளும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. பொறுத்தல், மன்னித்தல், இறப்பினை, பிறர் செய்த துன்பத்தை, இன்மை, வறுமை, உறாள், தவிர்த்தல், மடவார், அறிவற்றார், நிறை, சால்பு, ஒறுத்தாரை, தண்டித்தவரை, ஒன்றாக, ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர், மனசுக்குள்ள வச்சுப்பாங்க. பொன்றும் துணையும், உலகம் உள்ளவரை, திறன் அல்ல, செய்யத் தகாத, நோ நொந்து, துன்பத்திற்கு வருந்தி அப்படின்னு அர்த்தம். நோனா வறுமை, நோனா துன்பம். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழியில நம்ம படிக்கிறோம். குரில், நெடில் இரு வார்த்தைகளுமே நமக்கு இடம்பெறக்கூடிய ஒரு சொல்லா அந்த நகரம் இருக்குது. மிகுதியான், மனச்செருக்காள், மிக்கவை, தீமை, தகுதியான், பொறுமையால், துறந்தார், பற்றினை விட்டவர், இறந்தார், வரம்பு கடந்தவர், இன்னா, தீய, நோற்கிற்பவர், பொறுப்பவர், நோற்பார், நோன்பு மேற்கொள்ளுபவர். இன்னாச்சொல் அப்படின்றது என்னது? இன்னாதது, தீய சொல். கண்ணோட்டம், இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லியிருப்பார். என் வனப்பு, ஆராய்ச்சிக்கு அழகு. கிளர்வேந்தன், புகழுக்குரிய அரசன். வாட்டான், வருந்த மாட்டான். எம்பி அப்படின்னா என்னது? என் தம்பி.
மடப்பிடி அப்படின்னு யாரத்தான் சொல்றாங்க? பாஞ்சாலிய சொல்றாங்க. அதே நேரத்துல பெண் யானையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. களிக்க, மகிழ. கோமான் அரசன், நுந்தை, நும்தந்தை, அடவி, காடு. நெறைய சொற்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? கான் அப்படின்றது என்னது? காடு. தடந்தோள், வலிய தோள். மணி நகர், அழகிய நகரம். மருங்குனா என்ன அர்த்தம்? பக்கம். கோலமுறு, அழகு மிக்க. செறிந்து, அடர்ந்து. கா, காடு. குலவு, விளங்கும். ஞாலம், உலகம். பன்னவர், தேவர். தென்னவன் குலதெய்வம் அப்படின்னு யார குறிக்கிறாங்க? சொக்கநாதன் அல்லது சுந்தர பாண்டியன். அறம்பெயர், தேவ மகளிர். ஞானம், அறிவு. புன்மை, நெறி பிறழ்ந்த செயல்கள். வீறு, வலிமை. சதுரங்க சேனைனா 4 வகை படைகள் இல்லையா? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. மதுரமொழி, இனிய மொழி. குசலங்கள் பேசி, குசலம் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நலம் விசாரித்தல். வாயசம், காகம். இரவி, சூரியன். ரவி அப்படின்னு தான் படிப்போம் இல்லையா? சூரியன். சிறை, இறக்கை. நிழற்றிய, நிழல் செய்த. நிழல்னா என்ன அர்த்தம்? ஒளி வீசிய அப்படின்னு அர்த்தம். நடுநாள் யாமம், நள்ளிரவு. துஞ்சான், துயிலான். மா, பெரிய. கல்லா, கல்வியறிவு இல்லாத. நாழி என்ன சொல்லுவாங்க? ஒரு அளவு, அளக்கக்கூடிய ஒரு அளவு. சரியா? எடுத்தல் அளவை அப்படின்னு கூட அத அடையாளப்படுத்தலாம். ஒரு லிக்யூட் இருக்கு. நீர்த்தன்மையுடைய பொருட்களை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அதான் என்னது? நாழி அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடு அப்படின்னு அர்த்தம் நம்ம படிச்சிருப்போம் நெறைய இல்லையா? துய்ப்போம், நுகர்வோம். தப்புன, இழக்க. நீர், கடல். கருங்கோல், கருமை நிறத்தினையுடைய ஒரு கொம்பு. உயர்ந்தன்று, உயர்ந்தது. அளவின்று, அளவினை உடையது. வையை நாடவன்னா யார குறிக்கிறோம்? மூவேந்தர்களுள் ஒருவரான பாண்டியன குறிக்கிறோம். உய்ய, பிழைக்க. இறந்து செப்பினான், பணிந்து வேண்டினான். இன்னல், துன்பம். நல்கினார், அளித்தார். இறைஞ்சி, பணிந்து. அளக்கில் கேள்வியார், அளவற்ற நூல் அறிவினர். சிரம் துளக்கி, அதாவது தலை அசைத்து. மீனவன், மீன்கொடியை உடைய பாண்டியன். விபுதர், புலவர். தூங்கிய, தொங்கிய. பொற்கிளி, பொன் முடிப்பு. நம்பி, தருமி. புறம்பு, வெளியில். பையுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வருத்தம். அடிக்கடி கேள்வியா பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. பணவன், அந்தணன். கண்டம், கழுத்து. ஆளவாய் கண்டன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்த எங்கதான் நிறுத்தியிருந்தாங்க? கழுத்துல நிறுத்தியிருந்தார். அதான் கண்டம், கழுத்து. வழுவு பாடல், குற்றமுள்ள பாடல். ஆர் அவை, நிறைந்த அவை. யார் யார் நிறைந்தது? புலவர்கள் நிறைந்த அவை. கிளத்தினேன், சொன்னேன். நுதல் அப்படின்னால் என்னது? சொல்லுதல் தான். சீரணி, புகழ் வாய்ந்த. வேணி, சடை அப்படின்னு அர்த்தம். ஓரான், உணரான். அற்குற்ற, இருளை யொத்த. எள்ளுனா வெளிச்சம், அல்லுனா இருட்டு. சரியா? நாற்றம், நறுமணம். குழல், கூந்தல். ஏத்தும், வணங்கும். அரவுநீர்ச் சடையார், சிவபெருமானை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஞானப்பூங்கோதை, உமையமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. வெறுவிலான், அச்சமற்ற நக்கீரன். சலம், மன உறுதி. கற்றைவார் சடையான், சிவபெருமான். உம்பரார்பதி, தேவர் தலைவனாகிய இந்திரனை குறிக்கக்கூடிய வார்த்தை. நுதல் விழி, நெற்றிக் கண் அப்படின்றதுதான். அப்போ நுதல்னா நெற்றி. நாம இங்க பார்த்தது நுவல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பொற்பங்கய தடம் அப்படின்னா பொற்றாமரை குளம். நாவலர புலவர்கள் அப்படின்னு சொல்றோம். கரந்தான், மறைந்தான். செவிச்செல்வம் அப்படின்னா என்னது? கேள்வி கேட்கக்கூடிய அந்த திறன். கேள்வி செல்வம் அப்படிங்கிறது தான். அப்ப எந்த ஒரு விஷயத்த நாம கேட்டாலும் அதை ஆய்ந்து தெளிவதற்கு அதன் மீதான கேள்வி நமக்கு தோன்றணும். தலை, முதன்மை. போழ்து, பொழுது. ஈ, அலி அப்படின்றது தான். அவி உணவு, தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படக்கூடிய உணவு. ஆன்றோர், கல்வி, பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர். ஒப்பர், ஒப்பாவர். ஒர்க்கம், தளர்ச்சி. ஊற்றுக்கோல், ஊன்றுகோல். அற்றே, போன்றதே. எனைத்தானும் எஞ்ஞாற்றும் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? எனைத்தானும், எவ்வளவு சிறந்ததே ஆயினும்.
அனைத்தானும் கேட்ட அளவிற்கு ஆன்ற நிறைந்த பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமை அறியாமையின் பார்பட்ட தீய சொற்கள் வாயுணர்வின் மாக்கள் வாய்ச்சுவை மட்டுமே அறிந்தோர் இளைத்து உணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து ஈண்டிய ஆய்ந்தறிந்த தகையவே தன்மையதே தோற்கப்படாத துளைக்கப்படாத நுணங்கிய கேள்வியினான் அப்படின்னு சொல்லுவாங்க. நுட்பமான கேள்வி கேட்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வணங்கிய பணிவான வாயினராதல் மொழியினை உடையவர் அவியினும் இறந்தாலும் இசைபட புகழுடன் கயவர் கீழ்குணம் உடைவோர் கந்துகம் பந்து கோணம் வாட்படை குந்தம் சூளம் கோடை வேனிற்காலம் பாடலம் பாதிப்பு குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாமரம் மா சடிலம் சடை கிள்ளை கிளி உய்மீன் புழைத்துக் கொள்ளுங்கள் மல்லல் வளமை வள் நெருக்கம் விசும்பு வானம் புறவு புறா நிறை எடை ஈர்த்து அறுத்து துளை அப்படின்றது என்னது தராச குறிக்குது. துலாக்கோல் நிறை ஒழுக்கம் வன்கண் வீரத்தன்மை மேனி உடல் மறுப்பு தந்தம் மருங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நெருங்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப இவ்வாறான வார்த்தைகள் நமக்கு 9ஆம் வகுப்புலயுமே இடம்பெற்றிருக்கு. இதுல ஏன் நாம நிறைய வார்த்தைக்கு நேரடியா நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் இங்க பதிலா இல்ல அப்படின்னா மறுபடி சொல்றது அதுதான். ஒரு செய்யுள்ல என்ன அர்த்தத்துல அந்த சொல்லானது இடம்பெற்றிருக்கோ அதற்குரிய விளக்கம் தான் அப்படியே இங்க இருக்கு. சரியா? அதனால நாம பொதுப்படையா அந்த தலைப்ப படிச்சுட்டு போவோம். அதற்கான பதில நிறைய நேரங்கள்ல குடிக்க முடியாததற்கான ஒரு காரணமும் அதுதான். அதனால தெளிவுபட புத்தகத்துல என்ன அர்த்தத்துல அந்த செய்யுள்ல இடையில இந்த வார்த்தைகள் வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பயிற்சி பகுதிய முழுவதுமா வாசித்து விட்டுறணும். அப்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் தான். சரிங்களா? இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமா இருக்கும். இந்த கவிஞன் இந்த சொல்லாடல இந்த அளவுல ரொம்ப திறம்பட பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அனுமானத்தோட இந்த பகுதிய படிச்சோம் அப்படின்னா, ரொம்ப சுலபமா புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்யுள்களும் நமக்கு மனப்பாடம் ஆயிரும். அதே நேரத்துல இந்த சொற்களும் நமக்கு எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப சுலபமா தெரிய வந்துரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்கள்ல இந்த பகுதியிலிருந்து கிடைக்க வேண்டிய மதிப்பெண்கள நாம இழக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்க போறதில்ல. சரிங்களா? அதனால இந்த பகுதியில அடிப்படையான பகுதியா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கொடுத்து நிதானமா வாசிச்சு தெளிவாயிக்கணும் அப்படின்றது தான் சொல்றது. சொல்லகராதி அப்படின்ற அடிப்படையில சொற்களும், செய்யுளின் அடிப்படையில அதற்குரிய பொருட்களும் நாம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில 10ஆம் வகுப்பு சமச்சீர் பாட புத்தகத்துல குடுத்திருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். பயிற்சியின் அடிப்படையில நமக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 7, 8 பக்கம் இருக்கு. 10ஆம் வகுப்பு அப்படின்றது தேர்வு நோக்குல பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, நெறைய நேரங்கள்ல மிக முக்கியமான பகுதிகள் இந்த 10ஆம் வகுப்புல தான் எடுத்து கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடிப்படையான அதிகப்படியான கேள்விகளையும் இந்த புத்தகத்துல இருந்து நாம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனாலயே என்னவோ மத்த புத்தகங்கள், மத்த வகுப்பு புத்தகங்கள கடந்து இதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் எப்பவுமே குடுத்தரணும் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அந்த வகையில பயிற்சியா இதுல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாம பார்த்துடலாம் இன்றைய வகுப்புல. முதல்ல என்ன குடுத்திருக்கிறாங்க, மெய் அப்படின்றது. மெய் அப்படின்னா நம்ம என்னென்ன அர்த்தத்துல அத அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா, உண்மை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா அந்த செய்யுள் அடிப்படையில பார்க்கும்போது மெய் அப்படிங்கிறது உடல் அப்படின்னும் நமக்கு வரும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படின்னு தூங்கக்கூடிய அந்த செய்யுளானது. விதிர் விதிர்த்து அப்படின்றது என்னது? உடல் சிலிர்த்து. விரை அப்படின்றது எத குறிக்குது? மனம். நெகிழ அப்படின்றது என்னது? தளர அப்படின்றது தான். ஸோ ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அந்த இடத்துல நமக்கு கொண்டு வர்றாங்க. ததும்பி, பெருகி, கழல் அப்படின்றது எத குறிக்குது? ஆண்கள் காலில் அணியக்கூடிய அணிகலன குறிக்குது. பிள்ளை தமிழ்லயுமே இந்த ஒரு வார்த்தை நமக்கு அறிமுகம். சய சய அப்படிங்கிறது என்னது? வெல்க வெல்க அப்படின்ற அந்த வெற்றிக்கான ஆரவாரமாக அடையாளப்படுத்தப்படுது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு படிக்கிறோம். ஒழுக்கம் என்ன தரலாம்? சிறப்பு தரலாம். அதத்தான் என்ன சொல்றோம்? விழுப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஓம்பப்படும் அப்படின்றது என்னது? காத்தல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உயிருக்கு மேல அதை வைத்து போற்றுகிறார்கள். எத? ஒழுக்கத்த. ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தின் கீழ நாம படிக்கிறோம். பரிந்து அப்படிங்கிறது என்னது? விரும்பி. தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். குடிமை உயர்குடி. இழுக்கம் அப்படின்றது என்னது? ஒழுக்கம் இல்லாதவர்.
அழுக்காறு பொறாமை படிக்கிறோம் இல்லையா? அழுக்காறு அவாவகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். சமீபத்துல குரூப் 1ல கூட இது சார்ந்த கேள்வி அப்படின்றது கேட்டிருந்தாங்க. இந்த குறளையும் அதுல அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அழுக்காறு அப்படின்றது பொறாமையை குறிக்கும். ஆக்கம், செல்வம். அதே நேரத்துல செய்யுளின் அடிப்படையில பார்க்கும்போது மாடு அப்படின்றதையும் வள்ளுவர் எததான் அடையாளப்படுத்துறாரு? செல்வமா தான் அடையாளப்படுத்துறாரு. ஒல்கார் அப்படின்னா என்னது? விலக மாட்டார். உரவோர் அப்படின்றவங்க மன வலிமையுடையோர் அப்படின்னு சொல்றாங்க. உரம் அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். ஏதம் அப்படின்றது குற்றம். ஏதிலார் குற்றம் போல் தாம் குற்றம் காண்கிற்பின் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? எய்துவர், அடைவர், இடும்பை, துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இடும்பை, இடுக்கண் அப்படின்றதுதான். இடுக்கண் துன்பத்தை குறிக்கும். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்றாங்க. வித்து, விதை, ஒல்லாவே, இயலாவே அப்படின்னு அர்த்தம். உலகம் அப்படின்னு எதை சொல்றாங்க? உயர்ந்தோரை அடையாளப்படுத்துறாங்க. ஒட்ட, பொருந்த, ஒழுகல், நடத்தல் அல்லது வாழ்தல். அதன்படி வாழ்தல் அப்படின்றதான் என்னது? ஒழுகல், ஒழுகுதல் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்துவாங்க. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிற்க அப்படின்றதும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அடையாளம் தான். ஆனா இடம்பெறக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பொருள் அப்படின்றது நமக்கு பொருந்தி அமையுது. கூகை அப்படின்றது எதை குறிக்குது? கோட்டான். இகல், பகை. திரு, செல்வம். தீராமை, நீங்காமை. அருவினை, அருகி வரும் அப்படின்னா என்ன? குறைந்து வரும். அதே மாதிரிதான். செய்வதற்கு அரிய செயல். ஞாலம், மேதினி எல்லாமே எதைத்தான் குறிக்குது? உலகத்தை தான் குறிக்குது. சரியா? ஒடுக்கம், அடங்கி இருப்பது. பொருதகர், ஆட்டுக்கடா. அடிக்கடி நாம கேள்வியா பார்க்கக்கூடியது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பெருந்தகைத்து, பின்வாங்கும் தன்மையது. பொல்லென, உடனே. புறம் வேறார் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படுத்த மாட்டார் அப்படின்றதான் வேறார் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வெளிப்படுத்த மாட்டார். உள்வேற்பர், மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பவர். ஒல்லியவர், அறிவுடையார். செருணர், செற்றார் எல்லாமே நமக்கு என்னதுதான்? பகைவர். சுமக்க, பணிக. இருவரை, முடிவு காலம். கிழக்காந்தலை அதாவது தலைகீழ். எய்தற்கு, கிடைத்தற்கு. இயைந்த கால், கிடைத்த பொழுது. கூம்பும், வாய்ப்பற்ற. சீர்த்த இடம் அதாவது உரிய காலம். கொக்கு உரிய காலம் வரைக்கும் காத்திருக்கும் அப்படின்றதான் இது நமக்கு விளக்குது. வணங்கி, பணிந்து. மாண்டார், மாண்புடைய சான்றோர். நுணங்கிய நூல், நுண்ணறிவுமிக்க நூல்கள். நோக்கி, ஆராய்ந்து. பழியொடு படரா அதாவது மர நெறியில் செல்லாத. பசுந்துணி அப்படின்றது எதை குறிக்குது? பசிய துண்டம். உகந்த, விரும்பிய. தாருகன், அரக்கன். செற்றம், கருவு. செயிர்த்தனள், சினமுற்றவள். கடையகத்தால், வாயிலின் முன்னிடத்தால் அப்படின்றது. கடைனா கடைசி இல்லையா? அப்ப வாயிலினுடைய முன்னிடத்தால் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. தேரா மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆராயாத. எள்ளறு, இகழ்ச்சி இல்லாத. அதே நேரத்துல ஒளி அப்படின்னு எதை சொல்லுவாங்க? எல் அப்படின்றத ஒளி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப வார்த்தையை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா கூட ஒப்பிட்டு நாம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இமையவர், தேவர். புல் அப்படின்றது புல்லினம் அப்படின்ற பறவை இனத்தை குறிக்குது. புன்கண், துன்பம். கொற்கை அப்படின்றது பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு துறைமுக பகுதியை அடையாளப்படுத்துது. தென்னம் பொறுப்பு, தென் பகுதியில் உள்ள பொதிகை மலை அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ அதைத்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடர்த்தெழு குருதி அப்படின்றது வெட்டுப்பட்ட இடத்தினின்று பீரிட்டு எழும் செந்நீர் ரத்தம் அப்படின்றதுதான். சரியா? அடர்ந்து எழக்கூடிய குருதி அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லா இருக்குது. அப்ப நேரடியா சொல்லாம அந்த செய்யுள இன்னும் கொஞ்சம் மெருகேத்தணும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான மாற்று சொற்கள் எல்லாமே பயன்படுத்தப்படுது. தடக்கை, நீண்ட கைகள். அறுவர்க்கு இளைய நங்கை அப்படின்னா 7 கன்னியருள் இளையவளாகிய பிடாரியை குறிக்கக்கூடிய ஒரு சொற்களாக அந்த செய்யுள்ல இடம்பெறுது. இறைவனை ஆடல் கண்டறிய கண்டருளிய அணங்கு.
இறைவனை நடனமாடச் செய்த காளி அப்படின்னு அர்த்தம். இந்த அணங்குனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனிப்பட்டு கேட்கையில நாம என்ன சொல்லணும்? தெய்வம் அப்படின்னு அர்த்தம். அணங்கு, தெய்வம். சூருடை கானகம் அப்படின்னா, அச்சம் தரக்கூடிய காடு. பேரூரம் கிழித்த பெண் அப்படின்னா, அகன்ற மார்பினை பிளந்த துர்க்கைய அடையாளப்படுத்துது. ஒரு சில ஸ் பண்டைய காலத்துல புத்தகங்கள்ல, நாவல்கள்ல அந்த இருக்கக்கூடிய அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில செயல்பாடுகளின் அடிப்படையில சில கேரக்டரிஸ்டிக்ஸ நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. அந்த மாதிரி தான் அந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்குது. பொற்றொழில் சிலம்பு அப்படின்றது என்னது? வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு. நீர்வார்கண், நீர் ஒழுகும் கண். கடைமணி, அரண்மனையினுடைய அந்த வாயில் மணி. மா அப்படின்றது வயல், விலங்கு, பெரிய நெறைய அர்த்தத்துல வரும். நாம படிக்கிறோம். ஆழி, தேர்ச்சக்கரம். ஏசா, பழியில்லா. கோறல், கொல்லுதல். கொற்றம், அரச நீதி. நற்றிறம், அறநெறி. படரா, சொல்லாத. வாயின் முதலாகிய உதட்டை குறிக்கிறது. தெளிவுறுத்தும், விளக்கமாக காட்டும். சுவடி, நூல். எளிமை, வறுமை. நாணிடவும், வெட்கப்படவும். உலகியலின் அடங்கலுக்கும், வாழ்வியல் முழுமைக்கும். தகத்தகாய, ஒளி மிகுந்த அல்லது சிறப்பு மிகுந்த. சாய்க்காமை, அழிக்காமை. நூற்கழகங்கள்னு எதை குறிக்கிறோம்? நூலகங்களை அடையாளப்படுத்துறாங்க. களைந்தோம், நீக்கினோம். தாபிப்போம், நிலைநிறுத்துவோம். கூவா முன்னர். கூவான்னா என்னது? அழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அழைக்கும் முன்னர். குறுகி, நெருங்கி. இறைஞ்சி கேட்டார் அப்படின்னா என்ன? கெஞ்சி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதான் வணங்கி கேட்டார். சேவிக்க, வணங்க. நாவாய், படகு. நெடியவன், உயர்ந்தவனாகிய ராமன். குறுகினன், வந்துள்ளான். இறை, தலைவன். பன்னவன், நற்குணங்கள் பல உடைய லட்சுமணனை குறிக்கக்கூடியது. அதான் அந்த பண்பு அப்படின்றதான் பன்னவன் அப்படின்றாங்க. பரிவு, இரக்கம். குஞ்சி, தலைமுடி. அருத்தியன், அன்பு உடையவன். மாதவர், முனிவர். முறுவல், புன்முறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புன்னகையை குறிக்கக்கூடிய வார்த்தை. விளம்பல், கூறுதல். சீர்த்த, சிறந்த. பவித்ரம் அப்படின்றது எதை குறிக்குது? தூய்மையான அப்படின்ற அர்த்தத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இனிதின், இனிமையானது. உண்டனம், உண்டோம் என்பதற்கு சமமானது. தளீய, கலந்த. கார், குழாம். நண்பர் குழாம் அப்படின்ற மாதிரி தான் இதையும் பயன்படுத்துறோம். கார் குழாம் அப்படின்றது என்னது? மேக கூட்டம். வேற சொற்கள் என்னென்னலாம் படிச்சிருப்போம்? கொன்மு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? பார்க்குலாம், உலகம் முழுதும். இன்னல், துன்பம். ஈர்க்கிலா, எடுக்க இயலாத. தீர்க்கிலேன், நீங்க மாட்டேன். அடிமை செய்குவென், பணி செய்வேன். ஆய காலை, அந்த நேரத்தில். அம்பி, நாவாய் எல்லாமே என்னது? படகத்தான் குறிக்குது. நாயகன், தலைவன். நாமம், பெயர். துறை, தோணித்துறை. தொன்மை, தொன்று தொட்டு. கல், மலை. திரள், திரட்சி. காயும் வில்லினன் அப்படின்னா பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன். துடி, பறை. அல், இருள். எல்னா நமக்கு என்ன சொல்லுவோம்? ஒளி. சிறுங்கி பேரம் அப்படின்னா கங்கை கரையோர நகரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். உபகாரத்தான், பயன் கருதாது உதவுபவன். குரிசில், தலைவன். இருத்தி, இருப்பாயாக. நயனம், கண்கள். இந்து, நிலவு. நுதல், வெற்றி, நெற்றி. கடிது, விரைவாக. முடுகினன், செலுத்தினன் எல்லாம் ராமாயணத்துல இடம்பெறக்கூடிய வார்த்தைகள். அந்தந்த வார்த்தையை சொல்லும்போது என்னென்ன காட்சி அப்படின்றது நமக்கு நினைவுக்கு வந்துடணும். சரியா? முறிதிரை, மடங்கி விழும் அலை. இடர், துன்பம். அமலன், குற்றமற்றவன். இளவல், தம்பி. துன்பு, துன்பம். உன்னேல், நினைக்காதே. அரி, நெற்கதிர். யானர், முக்கியமானது இல்லையா? புது வருவாய். வட்டி, பனையோலை பெட்டி. நெடிய மொழிதல், அரசரிடம் சிறப்பு பெறுதல். மன்னிய, நிலை பெற்ற. சேய, தொலைவு. தொடை, மாலை. களம், அணி. காய்ந்தார்,
நீக்கினார். மனைனா வீடு. ஓரெழுத்து ஒரு மொழியில நாம படிக்கிறோம். ஆ அப்படின்னா என்ன? பசு அப்படின்றது தான். இப்ப இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, செய்யுளின் அடிப்படையில என்னென்ன கதாபாத்திரங்கள் இருந்துச்சோ, அவங்கள குறிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. அது கடந்து செய்யுள் அடிப்படையில அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் குடுத்தா அந்த இடத்துல பொருந்தி வருமோ, அதுதான் நமக்கு இந்த இடத்துல பதிலா இருக்கு. சரியா? அப்போ ஒரு பொதுப்படையான கண்ணோட்டத்துல இந்த கேள்விகளுக்கு நாம பதில் அளிச்சிற முடியாது அப்படின்றது நமக்கே தெளிவா தெரிய வருது. அதனால தான் எப்பவுமே சொல்றது, தெளிவுபட இந்த பகுதிய நிதானமா வாசிச்சிருங்க. இல்லன்னா நான் வாசிக்கும்போது அப்படியே கூட வாசிச்சிருங்க. ஏறத்தாழ 10ஆம் வகுப்புக்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 6 பக்கங்கள் இருக்குது. இதே மாதிரி. நமக்கு படிக்கும்போது ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்திடலாம். இந்த செய்யுள்ல இந்த இடத்துல தான் அந்த வார்த்தை வரும் அப்படின்றது. அப்ப நமக்கு 2 வேலை முடிஞ்சு போயிடுது. சரியா? பொருளையும் நாம படிச்சிடுறோம். அதே நேரத்துல செய்யுளையும் நாம நினைவுபடுத்திக்கிறோம். அந்த அளவுக்கு புத்தகத்த நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக்கிக்கணும். அப்போ தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த எதிர்கொள்ளும்போது எந்த விதமான பயமும் இருக்காது அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில இந்த புத்தகத்துக்கு குறிப்பா 10ஆம் வகுப்பு புத்தகத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.